பணம் கட்ட முடியும். நீங்க எப்படி வேணாலும் உங்க வேலை என்ன எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கேட்டுக்கிறேன். பணம் வந்துருதானே டெய்லி வந்தானே உங்களுக்கு அரைஞ்சிரம் அப்புறம் எப்படி சொல்லுவாங்களாமா? அவங்க கமிட்மெண்ட் கொடுக்குற டேட்டுக்கு நாங்க வரணும் இல்லைன்னா போய் சொல்றதா வேலை. வீட்டுக்குள்ள உட்கார கூடாது சார். வீட்டுக்குள்ள யார் சார் உட்கார்ந்து வேற கொண்டுக்கிறீங்களா? வந்து கொண்டுக்கிறீங்களா? பாருங்க சார், அவங்க வந்து வேலை 4 பேர் வரலாமா? இங்க பாருங்க, மிரட்டி இருக்கிற பொம்பளையில் வந்து மிரட்டுறது வந்து லெட்டர் கொடுங்க. ஏங்க ஆர்டிசி லெட்டர் கொடுங்க. சட்டப்படி வராங்க. நீங்க சட்டப்படி தானே பணம் கொடுத்தீங்க. உங்க பாக்கெட்ல எடுத்து கொடுத்தீங்களா? தானே பாக்கெட்ல எடுத்து கொடுத்தீங்களா? இங்க பாருங்க, ஆர்டிசி லெட்டர் வேணும். உங்க வீட்டுக்கு வரணும், ஆர்டிசி லெட்டர் வேணும். இங்க பாருங்க, நீங்க கொடுத்ததுனால தான் நாங்க வரோம். நீங்க கொடுத்தா ஆர்டிசி லெட்டர் வேணும், கண்டிப்பா வேணும். ஒரு கேஸ்க்கு வந்து கஸ்டமர் வந்து நீங்க வேணுங்க. என்ன இருக்கு? வீட்டுக்கு வந்து 4 பேர் வந்து கோருவீங்களா? நீங்களே கேளுங்க சார். கொடுக்காம இருந்தா கொடுக்க. நீங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும். பணம் அவங்க கட்டுறாங்க. உங்ககிட்ட நிறுவனத்துல பணம் வாங்கிருக்காங்க. அவங்க இல்லைன்னு சொல்லல, அவங்க சூழ்நிலை கட்ட முடியும். அப்போ நீங்க டைம் கொடுக்க முடியல. நீங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும்? பேங்க் மேனேஜர்கிட்ட போய் அவங்க ஏதோ அவங்க கொடுக்க அவசியம் கிடையாது. அவங்க ஆபீஸ்க்கு லெட்டர் அனுப்பிடுவாங்க. ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 6 மாசம் டைம் கேட்டுங்க. 6 மாசம் டைம் கேட்டு லெட்டர் அனுப்பிடுங்க. 4 பேர் இனிமேல் நீங்க உட்கார்ந்தா ரிமாண்ட் அடிச்சு விட்டுருவா. 4 பேர் ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னா போய் அந்த சாவியில எடுங்க. வர சொல்லுங்க. ஆலத்தியம் 4 பேர் இனிமேல் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ரிமாண்ட் அடிச்சுட்டு. கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை என்ன தெரியுமா? கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை என்ன தெரியுமா? ஆத்தென்டிகேஷன் லெட்டர் எங்க தம்பி? ஆர்டிசி லெட்டர் கூடப்பா. ஆர்டிசி லெட்டர் கூடப்பா. பாக்க வந்து ஆத்தென்டிகேஷன் டிஆர் எக்ஸாம் எழுதி தான் வந்தீங்க சார். பாக்க வர டிஆர் எக்ஸாம் எழுதுனீங்களா இல்லையா? சார் எஸ்எம்ங்க சார். நானே கலெக்ஷனுக்கு அவர் கலெக்ஷன் ஆபீசர். நீங்க சீனியர் மேனேஜரா இருங்க, இல்ல ஒரு பேங்க்னுடைய ஜெனரல் மேனேஜரா கூட இருங்க. உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும்ல சார். அதுதான் சொல்றேன். இல்ல அவங்களுக்கு கொடுத்தது செக்யூர்ட் லோன். ஓகே சரியா? செக்யூர்ட் லோன் வந்து நீங்க அத்தனை கையெழுத்து வாங்கி தானே கொடுத்துருப்பீங்க. ஆமா சரியா? நீங்க வந்து ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்னுடைய வரைமுறைப்படி நீங்க நடந்துக்கணும். கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும். சரியா? கூட்டு சொல்லி இருக்குது. அவங்க இருக்கட்டும் சொல்றோம் சார். சரிங்க, வந்து சொல்றோம். ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கறாங்க. போன் எடுக்க மாட்டேங்கறாங்க. எப்படி எடுப்பாங்க? போன் எடுப்பாங்களா? நீங்க சட்டப்படி போங்க. நீங்க போன் எடுக்கறாங்களா எடுக்கலையா? நீங்க சட்டப்படி போங்க. அதுதான் கத்த வைக்கிறீங்க. 4 பேர் வந்த கடை கத்துறாங்க. தனியா ஒரு ஆள் வந்திருந்தா கத்த மாட்டோம். வந்து கேட்டு நீங்க 4 பேர் எதுக்கு வந்தீங்க சார்? கத்துறீங்க. நீங்க கத்த வைக்கிறீங்க. நம்மள 4 பேர் வந்தாங்களா கத்துறாங்க. சட்டம் போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றாங்க? 4 பேர் வரீங்க. சட்டம் போடல. எதுக்கு பண்ணல? நாங்க வந்து சட்டம் போட்டோமா? 4 பேர் வந்தாங்கறத சவுண்ட் வரும். இஎம்ஐ கொடுங்கன்னு தான் கேக்குறோம். யாரையும் வந்து நாங்க சட்டமும் போடல, இதுவும் போடல. இஎம்ஐ தான் கேக்குறோமே தவிர இவரு